அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம February 14th இன்னைக்கு டெலிகிராமில் நம்ம நிஃப்டியை பற்றின இன்டிமேஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்த்துட்டு சார்ட் அனலைசிஸ் பண்ணுறதும், அப்புறம் அதற்கு ஃபண்டமெண்டலாக என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிற விஷயத்தையும், டெக்னிக்கலாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அண்ட் எமோஷனலாக என்னென்ன பேஸில் நமக்கு என்ட்ரிஸ் அங்கே ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒன் பை ஒன்னாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டிமேட் பண்ண லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் நிஃப்டியோட பாசிட்டிவ் சைடு மூமெண்டம் அப்படிங்கிறது இன்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு ஜோன், அதாவது இந்த இடத்துல ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது டவுன் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்டிமேட் பண்ணோம். ஸோ பிரேக் அவுட்டை இன்டிமேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கீழே சூப்பரான டவுன் அப்படின்னு அந்த டவுன் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா டார்கெட்டு கண்டினியூவாக இருக்கு 22,800 வரைக்கும். ஸோ 22,800ல் இந்த பிரேக் அவுட் வந்து ஹெல்த்தியாக இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ப்ரிசிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜோன் ஃபார்ம் ஆகி மறுபடியும் மேலே போக சான்ஸ் இருக்குன்னு ஒரு ஷார்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 960 22,960 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு இன்டிமேட் பண்ணோம். இது எல்லாமே இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதை யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சார்ட்ல நம்ம டீட்டெயில் ஒன் பை ஒன்னா எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சென்டிமெண்டலா இப்போ குளோபல் வைஸாவும் இல்லை இந்தியன் மார்க்கெட்டும் எப்படி இருக்கு. குளோபல் வைஸா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட அதிரடி திட்டத்தினுடைய பிரச்சனைனால என்னென்ன நடக்குது அப்படின்னா, அடுத்து சிலர்லாம் பேசுறது இன்னும் அடுத்து 3வது வேர்ல்டு வார கிரியேட் பண்ணி விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசிட்டு இருக்காங்க. அது நடக்குதாலே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வேர்ல்டு லெவல்ல ஒரு ப்ரெஷரை வந்து ட்ரம்ப்பால கிரியேட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா எஃப்ஐஐ செல்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பேனிக் ஆகி ஓகே நம்ம இதுக்கு மேலேயும் ஹோல்ட் பண்ணா நமக்கு லாஸ் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு செல் பண்றதுக்கூடிய சுச்சுவேஷனும் அதிகம் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட்ல பாசிட்டிவான நியூஸ் அப்படின்ற மாதிரி குவார்டர் ரிசல்ட்டு, அப்புறம் ஆர்பிஐ நியூஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஜேபி கவர்மெண்ட்ஸோட டெல்லியில் ஆட்சிக்கு வந்தது அதில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்ததாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பாசிட்டிவ் நியூஸும் இங்கே ரியாக்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம சென்டிமெண்டலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வேல்யூவாக தான் நமக்கு இங்கே பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இங்கிருந்தே சொல்லியிருந்தோம் 23,680 அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் சூப்பராக டவுனு 22,800 வரைக்கும். ஸோ 22,800க்கு அப்புறம் ஒரு சின்னதாக புல் பேக். அது இதை நேற்று நம்ம சொல்லியிருந்த வீடியோவில் 22,800 அப்படின்றதுலேருந்து ஒரு சின்ன புல் பேக்கு 200லேருந்து 23,250 வரைக்கும் எக்ஸெப்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் அகைன் இங்கிருந்து ப்ரெஷர் வந்து இறங்கி இந்த லெவலில் சப்போர்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 22,800 வந்துட்டு இப்போ சப்போர்ட் எடுத்து 950 லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன பில்ட் பண்ணுது அப்படின்னா, நிஃப்டியோட டபுள் பாட்டம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல டபுள் பாட்டம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனாலும் இந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ எப்படி இருக்கும், பர்டிகுலரா எஃப்ஐஐசிஸோட செல்லிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்பிட்வீன் கேப்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன கேப்ல எல்லாம் அவங்க செல் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ற செல்லிங்ஸ் அப்படிங்கிறதுனா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோன், அங்கதான் வந்து சப்போர்ட்ல பை பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் செல் பண்றது அப்படிங்கிற பேசிக் ஃபாலோ பண்றதுனால நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கிறது 23,250 அப்படிங்கிற லெவலும் 23,100 இந்த ரெண்டு லெவல்ல 23,100 ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் டைம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆகும், 23,250 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆகும், அடுத்து 23,350 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற 3 லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேல ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த லெவல்ல செல்லர் அக்யூமுலேஷனை எஃப்ஐஐஸ் எங்க வைக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு 23,200 லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து 23,350 லெவல்ல திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி கேண்டிலோடைய லெவல்ஸ் அப்படின்ற அடிப்படையில வீக்லி கேண்டில கூட நம்ம பார்த்துருவோம். ஸோ வீக்லி கேண்டில்ல நமக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகே சின்னது பண்ணி பார்க்கலாம், இதை எடுத்துருவோம். ஓகே, வீக்லி கேண்டில்ல 23,225 இந்த லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் மேலே வந்துட்டு
மேலே வந்து ரெசிஸ்டன்ட் டச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு மேக்ஸிமம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இந்த லெவல்ல இருந்து 22,930 பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து 23,300 இந்த லெவல் வரைக்குமே சடனா மேலே வரும், அல்லது அந்த லெவல்ல வந்து அந்த லெவலுக்கு மேலே தான் செல்லர்ஸுடைய அக்யூமுலேஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீக்லி கேண்டில் நமக்கு இண்டிமேட் பண்ணுது. ஸோ நம்ம மறுபடியும் வந்துடுவோம். ஓகே, நமக்கு 23,300 அல்லது இந்த லெவல் 250 இந்த லெவல் வரைக்குமே மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீக்லி கேண்டிலையும் நமக்கு இண்டிமேட் பண்ணுது. ஸோ வீக்லி கேண்டிலோடைய செல்லிங் ப்ரெஷர் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அட் த சேம் டைம் எஃப்ஐஐயோடைய டேட்டாஸ் படி நமக்கு அவங்க செல்லிங் ப்ரெஷ் பாயிண்ட் இருக்கிறதுக்கான லெவல் அப்படின்னா இங்கே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் ஒரு டெக்னிக்கலாகவும் பார்க்கும் பட்சத்தில் ஹை டு லோ, லோ டு ஹை அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம்ல ரேஞ்ச் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது 22,800 இருந்து 23,250 இந்த லெவல் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சினாரியோஸ் எல்லாமே இங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால 23,250 டு 300 இந்த லெவல்ல நம்ம செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஆனா 23,250 டு 23,300 அப்படின்ற மாதிரி நம்ம லெவல்ல வச்சுக்கணும். 23,300 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் போகணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கிறது 23,100 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த லெவலை டச் பண்ணி இங்கிருந்து நமக்கு டவுன்ல சூப்பரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ட் இப்போ ரியாக்ட் ஆயிடுச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ட் 23,100, அதுக்கப்புறம் 23,250. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட்டும் ரியாக்ட் ஆனா அடுத்த டார்கெட் நமக்கு 22,800 அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு ரேஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த லெவல் ரேஞ்சா இல்ல மறுபடியும் டவுன்ல இன்னும் பீக்ல போகும் அப்படின்ற மாதிரி இருந்தா 23,100 இந்த லெவல்ல வந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு 22,800 பிரேக் அவுட் ஆகி அதுக்கு அடுத்த டார்கெட்டா 22,600, 22,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் டவுன்ல போகும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் நெக்ஸ்ட் வீக்குக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடேல மண்டே லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ன்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி டவுன்ல வந்தா புட் ஆப்ஷனும், சப்போர்ட் எடுத்து மேல போகும்போது கால் ஆப்ஷன் ஃபாலோ பண்றது ஈஸி. அட் த சேம் டைம் 22,950க்கு மேல போகும்போது மார்க்கெட்ல நமக்கு கால்ல பிளான் பண்றது பரவாயில்ல. ஆனா 22,800 இருந்து நமக்கு மார்க்கெட் கால் போகுது, சப்போர்ட் டச் பண்ணி மேல அப்படி போகும்போது இங்க கால் ஆப்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு சினாரியோவில் நமக்கு எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு எந்த லெவலுக்கு பொறுத்தமோ நம்மளோட என்ட்ரியை பிளான் பண்ணிக்குவோம். சப்போர்ட் பை ரெசிஸ்டன்ஸ் செல் அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டீப் இந்த மணி அது இந்த மணி ரெண்டுல ஏதோ ஒரு ஸ்ட்ரைக், இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பேங்க் நிஃப்டியும் ஒரு ஓவரால் வியூ நம்ம வந்து பார்த்துட்டு, ஏன்னா நிஃப்டி மாதிரி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண முடியாது, ஆனால் ஓவராலாக நமக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் பேங்க் நிஃப்டியில் பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் சினாரியோவில் நம்ம சொல்லியிருந்த விஷயம் தான் 48,800 அப்படிங்கிற சப்போர்ட்டும் 49,800 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட், இந்த ரெண்டு லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகும். ரெசிஸ்டன்ட் அதாவது ரேஞ்ச் லெவல் அப்படின்னு முன்னாடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருந்தோம். வெயிட், ஸோ இது ரெசிஸ்டன்ட், இது ஏன் வந்து மார்க் பண்ணாமல் இருக்கும்னா இந்த லெவல் ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி 49,300 அப்படிங்கிற லெவல் இருக்குது. இந்த 49,300 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது ரெசிஸ்டன்ட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா 49,800 அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் இருக்கும். ஸோ இங்கிருந்து செல்லிங் ப்ரெஷர் வந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்ச் இங்கே நடக்க சான்ஸ் இருக்கு. 48,800 அப்படிங்கிற லெவல் இருக்கு. 1000 பாயிண்ட்டுக்கான ரேஞ்ச் இன்னமும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல போகுது அப்படின்னா அது என்ன லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னா வீக்லியோட கேண்டில் இங்கே எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, 47,930 அடுத்து நமக்கான சப்போர்ட் 47,930 அந்த லெவல் தான் இருக்கு. ஸோ 47,930 அப்படின்ற லெவல் அப்படின்னா
ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலும் இங்கிருந்து டவுன்ல போனால் 500 பாயிண்ட்ஸ் போகலாம். ஆனால் இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறதுல ரெசிஸ்டன்ட் மேல் நோக்கி போய் ரெசிஸ்டன்ட்ல என்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே வந்தால் தான் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு ஹை டைம் ஃப்ரேமோடைய ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கான ஐடியாவோட பிளான் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட லெவல்ஸையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.